குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆலங்குளம் அருகே விவசாயி துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய காவல் உதவி ஆய்வாளரை கைது செய்ய வலியுறுத்தி அவரது மனைவி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை விவசாயி மணிகண்டன் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை கைது செய்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என அவரது மனைவி பொன்மணி கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மருதம்புத்தூரில் சோதனை என்ற பெயரில் இசக்கி ராஜா தனது கணவரை தாக்கி 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்டதாக குற்றம் சாட்டினார். பலத்த காயமடைந்த மணிகண்டன் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் மே 26ஆம் தேதி ஆலங்குளம் காமராஜர் சிலை முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொன்மணி அறிவித்துள்ளார். மேலும் பல மாவட்டங்களில் கடையடைப்பு மற்றும் ஆதரவு உண்ணாவிரத போராட்டங்களும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் பேர் பொன்மணி. நான் உண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்க மணிகண்டனோட மனைவி தான். நான் என் புருஷனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் புருஷனுக்கு கொடுக்கல. நாங்கள் இந்த சங்கத்தின் மூலியமாக இங்கே தூத்துக்குடி அற்புதம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். இங்கே வந்த பிறகு சிகிச்சை பெற்ற பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. எனக்கு 2 பையங்க. அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு நல்ல உதவி பண்ணுங்க. அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் எங்க காதுல அந்த நியூஸே வரல. எஸ்ஐ இசைராஜாவை என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவனை உடனடியா அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சு உடனடியாக அவனை பணி நீக்கம் செய்யணும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் வேணும். நான் இப்போ 3 மாசம் கர்ப்பிணியாக இருக்கேன். நானும் வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே என்னால் போக முடியலை. என் புருஷன் அங்கேயும் இங்கேயும் அலையும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு.